என்னோட முடிவு, என் பதில நான் உங்களுக்கு சொல்லணும்ல. டேவிட், நீங்க ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். புதுசா கார்களை டிசைன் பண்ணுவீங்க. வருஷம் கார் மாடலை மாத்துவீங்க. கார் மாடலை மாத்துற மாதிரி காரிகைகளையும் மாத்துறீங்க. அன்னைக்கு மஞ்சுளா, இன்னைக்கு நானு. கார்களை மாத்துற மாதிரி காரிகைகளையும் மாத்தலாமா? இதெல்லாம் நான் ஏத்துக்கிட்டா வேணுமா? டேவிட், ஒரு இதயத்தின் உண்மையான துடிப்புகளை என் ஸ்டெதஸ்கோப் என் காதுகளுக்கு சரியா சொல்லிடும். அப்புறம் நான் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் சரியா இருக்கும். ஆனா நீங்க ஆளுக்கு ஏத்த மாதிரி, இடத்துக்கு ஏத்த மாதிரி டக்குன்னு முடிவெடுப்பீங்க. இடம் ஏவல் உணராம சரின்னு சொல்லிடுவீங்க. ஆனா நானு ஒரே ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தான் தருவேன், அது சரியா இருக்கும். என்ன தீபா சொல்ற? நீங்க செய்த குற்றத்துக்கு சுலபமா மன்னிச்சிடுன்னு சொல்லி தப்பிக்கிறீங்க. ஈஸியா காம்ப்ரமைஸ் பண்ணிடுறீங்க. நீங்க உயிர் இல்லாத மோட்டார் கார்களோட புழங்குறீங்க. அது ரிப்பேர் செய்ய டப்பு டுப்புன்னு இரும்பால தட்டி டிங்கரிங் பண்ணுவீங்க. சுருன்னு வெல்ட் வைப்பீங்க. டமால் டுமில்னு சுத்தி அலை போட்டு தட்டுவீங்க. உங்க சௌகரியத்துக்கு பாடி முழுக்க பெயிண்டால ஸ்ப்ரே பண்ணுவீங்க. ஜடமான கார்களுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு தெரியாது. ஆனா நான் என்ன ஜடமா? டேவிட், நீங்க எது செஞ்சாலும் நான் பொறுத்துக்கணுமா? எது சொன்னாலும் ஏத்துக்கிட்டு மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா உடனே மன்னிச்சிடணுமா? இப்படித்தானே நினைக்கிறீங்க? ஒரு பெரிய ரகசியத்தை என்கிட்ட மறைச்சிட்டீங்க. எதிர்காலத்திலயும் இப்படித்தானே இருப்பீங்க. அன்னைக்கு நான் புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. டேவிட், உடம்புக்கு நோய் வராம ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நோய் வந்த பின்னால புலம்புறத விட முன்னாலே கவனமா இருக்கணும்னு படிக்கிறவனா. அதனாலதான் என்னோட எதிர்காலத்தை நல்லபடியா அமைச்சுக்க ஜாக்கிரதை ஆயிட்டேன். நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்க. இப்ப நான் என் முடிவை சொல்றேன். இனிமே என் எதிர்காலத்தை, என் வாழ்க்கை பொறுப்ப என் மம்மி டாடி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவங்க சொல்றபடிதான் நடப்பேன். என்ன தீபா திடீர்னு இப்படி சொல்ற? டேவிட், வானத்துல போற மேகம் எல்லாம் மழையா பொழியறது இல்ல. அடிக்கிற காத்தெல்லாம் தென்றலா வீசறதும் இல்ல. ஓடுற தண்ணி எல்லாம் நமக்கே சொந்தமானதும் இல்ல. டேவிட், நான் உங்களுக்கு தந்த செக்க எனக்கே திரும்ப தந்துடுங்க. டேவிட், இனிமே ஓடுற தண்ணியிலையும் போகிற மேகத்திலையும் வீசுற தென்றலையும் என்ன தேடாதீங்க. இனிமே உங்க இதே நாயகி அந்த மஞ்சுளாவே இருக்கட்டும். உங்க கம்பெனி எம்டியும் அந்த மஞ்சுவாவே இருக்கட்டும். நான் போறேன். தீபா இப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கவலைப்படாதீங்க. அந்த லோக்கல் என்ஜினை உங்க சேசிஸ்ல ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சீங்க. அது ஒர்க் அவுட் ஆகல, விட்டு தள்ளுங்க. வருஷம் இன்ஜினியருங்க கார் மாடல்களை மாத்துற மாதிரி நான் காரிகைகளை மாத்துறேனா? என்னோட ஹார்ட் பீட் சத்தம் அவ ஸ்டெதஸ்கோப்ல ஏர் ஹாரன் மாதிரி இறைச்சலா கேக்குதா? என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குன்னு. தேவி சார், அந்த பொண்ணை விடுங்க சார். உங்க நல்ல உள்ளத்தை அந்த பொண்ணால புரிஞ்சுக்க முடியல சார். சார், உங்க ஹார்ட் பீட் ஏர் ஹாரன் மாதிரி கேக்குதுன்னா தப்பு ஸ்டெதஸ்கோப் மேல இல்ல சார், அந்த பொண்ணு மேலதான் சார். எனக்கு கொடுத்த செக்கையும் திருப்பி கேட்டுட்டா. என்னது? செக்க திருப்பி கேட்டாங்களா? அநியாயமா இருக்குதே. நீங்க என்ன சொன்னீங்க? ஏன்பா, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சம்மதம் கேட்ட இடத்துல செக்க திருப்பி கொடுன்னு கேட்டா அவரால என்னப்பா பண்ண முடியும்? சரி சார், உங்க கல்யாணத்தை பத்தி கேட்டப்போ அந்த பொண்ணு என்னதான் சொல்லிச்சு? அவங்க அப்பா அம்மா சொல்படித்தான் நடப்பேன்னுட்டா. இனிமே என்னை வந்து பார்க்க வேண்டாம்னு வேற சொல்லிட்டா. ஏன் தான் உயிரோட இருக்கணுமோன்னு தோணுது. டேவிட் சார், நடந்ததெல்லாம் கெட்ட கனவுன்னு மறந்துடுங்க. ஒன்னும் குடிமொழிக்கு போயிடல. இந்த நேரத்துல ஆண்டவன் நமக்கு நல்ல வழியை காமிப்பார். சார், அந்த பொண்ணு ரொம்ப விவரமா இருக்கா. அந்த பொண்ணு இவ்வளவு விவரமா இருக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு ஈகோ இருக்கணும். அப்ப நான் தீபாவை மறக்கணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா மறக்கணும். அவளை மறக்காம அவளை எப்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாலோ அப்ப அவன் மறக்கத்தானே செய்யணும். பின்ன ஒயிட் கோட்டை போட்டுக்கிட்டு கழுத்துல ஸ்டெதஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு கையில அந்த பொண்ணு நடக்கிற நட உட பாவனை காட்சி இது எல்லாத்தையும் இப்ப உங்க மனசுல இருந்து எடுத்துடணும். என்னப்பா நான் சொல்றது? டேவிட் சார், தீபாவை மறந்துருங்க. உங்களுக்காக பறந்தோடி வந்த அந்த ஃபாரின் காதலிய இல்வாழ்க்கை துணைவியா பிக்ஸ் பண்ணுங்க.
ஆமா சார், இந்த கார் காரமாவா உங்க சொந்தமாக்கிடுங்க. தீபா என்ன தூக்கி போட்டு போயிட்டல்ல, போ போ. சார், இந்த கார்ல இப்ப நீங்க தனியா வந்தீங்க. இனிமேல் மஞ்சுளா அம்மாவோட தான் வரணும் போகணும். அண்ணே, ஆ. உங்க அட்வைஸ நான் ஏத்துக்கிறேன். ஆ. போனவரை எங்க காணும்னு என் மஞ்சு காத்துக்கிட்டு இருப்பா. ஆ. நான் வரேனே. ஆ. மனோகரே, டேவிட் சார் என்ன வேகமா போறாரு பாத்தியா? ஆமாப்பா, இந்த கம்ப்யூட்டர் உலகத்துல ப்ரோக்ராம் கிடைக்கலனா மவுஸே கீபோர்ட வச்சுன்னு சும்மா இருக்க கூடாது. வைரஸ் வந்து அட்டாக் பண்றதுக்குள்ளயும் எரர்னு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ப்ரோகிராமுக்கு போயிடணும். இப்போ நான் டேவிட் சாருக்கு ஐடியா கொடுத்தேன். உடனே கார் எடுத்துட்டு கிளம்பினு 4வது கியர்ல போறாரு பாத்தியா? அவரு பெரிய ஆளியா? அவரு பொழைச்சுக்கு வரியா? கார் இல்ல தானே? கனடாவுல மஞ்சு, தேவி, நான் சொன்ன காரியத்தை சரியா முடிச்சிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா மஞ்சு, வெரி குட். ஆமா மஞ்சு, நீ சொன்ன காரியத்தை நான் முடிச்சிட்டு வந்துட்டேன். நீ நானும் கல்யாணம் செஞ்சுக்க இருந்தத அவ தெரிஞ்சுக்கிட்டு கோவமா பேசினா. நான் கொடுத்த செக்க திருப்பி கொடுத்துருங்கன்னு அவளே முந்திக்கிட்டா. அப்ப அந்த செக்க திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்ல மஞ்சு, இல்லையா? ஏன் கொடுக்கல? என்கிட்ட அவ சண்டை போட்டுட்டு செக்க வாங்காம வேகமா போயிட்டா. செக்க திருப்பி கொடுத்துட்டு வாங்க தானே உங்களை அனுப்புனேன். ஆனா இப்ப திருப்பி கொடுக்காம வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. இன்னும் அவ நினைப்பு உங்க மனசுல இருந்து தூக்கி எறியாம இருக்கீங்க. நான் உங்க பக்கத்துல இல்லாததால உங்க இஷ்டம் போல நடந்திருக்கீங்க. நான் இருக்கிறப்ப உங்களுக்கு இன்னொரு காதல் கேக்குதா? 5 லட்சம் ரூபாய் தர அளவுக்கு நீங்க அவளை மயக்கி வச்சிருக்கீங்க, அப்படிதானே? மஞ்சு, ஏதோ அப்படி ஒரு பழக்கம் ஏற்பட்டுருச்சு. இப்ப நீ வந்துட்ட, என் குறைகளை நான் உணர்ந்துட்டேன். நீ சொன்ன மாதிரி என்னை திருத்திக்கிட்டு அவளை மறந்துட்டேன். அவளை மறந்துட்டீங்களா? ஆமா மஞ்சு, நான் அவளை கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். நீங்க மறந்தது என்னையா இல்ல அவளையா? மஞ்சு, நமக்குள்ள இருக்கிற ரொம்ப கால தெய்வீக பந்தத்தை எப்படி என்னால மறக்க முடியும்? அவ நேத்து வந்தவ, நீ என் பக்கத்துல இல்லாததால நான் வழி விலகி போனேன். இனி அவ எனக்கு வேண்டவே வேண்டாம். நீதான் என் வாழ்க்கை, என் வாழ்க்கை துணைவியா இனிமே நீதான் இருக்கணும். ரொம்ப சாதாரணமா பேசி பழகிட்டீங்க டேவிட். நான் குடியிருந்த மனசுல அவளை குடி வச்சிட்டீங்க. உங்களை சொந்தப்படுத்திக்க 5 லட்சத்தை கரையமா கொடுத்திருக்காளே, அந்த பணம் உங்களுக்கு தேவையில்ல, அவன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிருவாங்க தானே சொன்னேன். அத செய்யாம என்கிட்ட வந்து சாக்கு போக்கு சொல்றீங்களே, உங்களை நான் எப்படி நம்புறது? கோவத்துல ஏன் மஞ்சு இப்படி என்ன பேசுற? ஆமா, நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்களை திட்டாம தட்டி கொடுத்து பாராட்டுவாங்களா? உங்க மேல இருந்த நம்பிக்கை எனக்கு சுத்தமா குறைஞ்சு போச்சு. மஞ்சு ப்ளீஸ், உன் மனசை சாந்தப்படுத்திக்க. நீ இன்னைக்கு உலகம் பூரா பறந்து சுத்தி பலதரப்பட்ட மக்களை சந்திச்சிருக்க. என்னை விட உனக்கு பெருந்தன்மை அதிகமாவே இருக்கு. ஆனா நான் இந்த ஊருக்குள்ளே சுத்தி வர பீட்டிக்காரா இருக்கேம்மா. அதான் தெரியுதே, உங்க பீட்டி காருக்குள்ள தீபாங்கிறவளை ஏத்திக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கீங்க. வாடகையே வேற 5 லட்சம் கொடுத்திருக்கா. நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. என்ன, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேனா? ஆமா மஞ்சு, நான் உனக்கு துரோகம் தான் பண்ணிட்டேன். நீ என் பக்கத்துல இல்லாததால இப்படி ஆயிடுச்சு. நான் இப்ப அவளை மறந்துட்டேன் மஞ்சு. இனிமே நீதான் எனக்கு ஆளினால். இத நான் நம்பணுமா? மஞ்சு ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடு. நான் சொல்றத நம்பு. என் தவறுகளை நான் உணர்ந்துட்டேன். திருந்தியவனா உன் முன்னால் நிக்கிறேன். இப்ப நான் ஒரு புதிய மனுஷனா என்ன உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் மஞ்சு. டேவிட், வாழ்க்கைங்கிற கார் ஓடும்போது ஒரு டிரைவர் தான் இருக்கணும். 2 டிரைவர் வச்சு ஓட்டினா ஆக்சிடென்ட் தான் ஆகும். வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடும். சொந்தமா கார்களை தயாரிக்கிற ஒரு தொழிலதிபரா உங்களை பார்க்கணும் அப்படின்னு சந்தோஷமா பறந்து இங்க வந்து பார்த்தா மத்தவங்களுக்கு கம்பெனி கொடுக்கற வாடகைக்காரா இருக்கீங்க. ஒரு காருக்கு 2 ஸ்டேரிங் வச்சுக்க நினைக்கிறீங்களே, இதுதான் உங்களோட புது மாடல் ஃபேமிலி காரா? இது நடைமுறைக்கு சாத்தியமா? கடைசியில ஆக்சிடென்ட்ல கொண்டு வந்து விட்டுச்சு பாத்தீங்களா? ஓகே மஞ்சு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆக்சிடென்ட்ல இருந்து ஆண்டவர் இப்ப நம்மளை காப்பாத்திட்டாரு. ஒண்ணு என்கிட்ட அனுப்பி வச்சு நம்மள அரவணைச்சிட்டாரு. ப்ளீஸ் எனக்கு ஆதரவு தந்து ஏத்துக்க மஞ்சு. ஓகே டேவிட், இதுவே நமக்குள்ள நடக்கிற கடைசி பிரச்சனையா இருக்கட்டும். சரி மஞ்சு. இப்பதான் நீங்க என்னோட டேவிட். ஐ லவ் யூ டேவிட்.